வணக்கம். நீங்க பார்த்து கொண்டிருக்கிற இந்த கார்கள் எல்லாம் முதலாக இங்கிலாந்து நாட்டால் தயாரிக்கப்பட்டு விற்பனைக்காக வந்த கிட்டத்தட்ட 100 வருஷங்கள் பழமையான கார்கள்லாம். இந்த கார்கள் எல்லாம் தற்சமயம் விற்பனைக்காக வந்திருக்கு. என்ன விலைக்கு விற்பனைக்காக வந்திருக்கு, எங்கே விற்பனைக்காக வந்திருக்குன்றத முழுமையான தகவலை நாங்கள் இந்த வீடியோவில் பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஆரம்ப காலத்தில் இங்கிலாந்து நாட்டால் தயாரிக்கப்பட்ட கார் தான் இந்த கார். கிட்டத்தட்ட 70-80 வருஷத்துக்கு மேற்பட்ட கார்கள்லாம் பாருங்க. இப்படியான தோட்டத்தில் இவ்வளோத்துக்கு அழகான முறையில் இப்போ இருக்குன்றதை பாருங்க. இங்கிலாந்து ஆஸ்ட்ரின் கார்கள்லாம் இந்த கார் எல்லாம் நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இது நம்ப முடியாத மாதிரி அவ்வளோத்துக்கு அழகான முறையில் இப்போவும் இருக்குது பாருங்கள். இவ்வளோத்துக்கு நீட்டான முறையில் இதை வச்சிருக்கணும்ன்றதை. அதை விட இந்த சில்லுகளை பாருங்கள். முதல் வந்த சில்லுகள் இதுதான் காருக்கு வந்த சில்லுகள். அதை விட இதுக்கு பில்லு தகடு வருது முன் பக்கங்களுக்கு. இது பெட்ரோல் தான். இது நல்லா பெட்ரோலும் பாவிக்கக்கூடியது. கிட்ட பெட்ரோல் பாவிக்கக்கூடிய கார் தான். பின்பக்கத்தை பாருங்க, எக்ஸாவில் ஒன்று வருது. இந்த ரிம் சைஸ் கூடுதலாக இந்த மோட்டர் சைக்கிள் இந்த ரிம்மாகி வந்திருக்கு. ஆனால் இது ஆரம்ப காலத்தில் கார்களுக்கு இந்த ரிம் தான் வந்தது. அதை விட உள்பக்கங்களை பாருங்கள், எல்லாம் லேதர் சீட் அடிச்சிருக்கு. எவ்வளோ 70-80 வருஷம் பெறும் எவ்வளோத்துக்கு நீட்டாக இதை செய்து வச்சுக்கணும். இது ஒரு செகண்ட் ஓனர்லாம் இருக்குது. இப்போ விற்பனைக்காக இருக்குது. முன்பக்கத்தை பாருங்கள், எல்லாம் பித்தளையில் இருக்குது. பித்தளையில் இருக்குது. அதை விட முன்னுக்கு பில்லு தகடு வருது பாருங்க. 2 பக்கம் பில்லு தகடு தான் பேலன்ஸ் பண்ணுறது. சொக்கர் கவர் இல்லை. அதை விட இது ஸ்டார்ட் பண்ணுறது, சுற்றி ஸ்டார்ட் பண்ணுறது. கேண்டில் இருக்குது. இது ரேடியேட்டர் வருது. இதுக்கு செல் வராது. முன்னுக்கு ஃபுல்லாக இந்த ரேடியேட்டர். இது பித்தளையால் கவம் பண்ணி இருக்குது. இங்கிலாந்து ஆரம்ப கால கார். நீட்டான முறையில் இதை செய்து வச்சுக்கணும். இது அந்த முதல் மீட்டர். இது ஹெட் லைட்டுக்கு வர சோக் மாதிரி தான் முதல் வர ஹெட் லைட்டுக்குள்ள தெரியும். இது சும்மா முந்தி சைக்கிளுக்கு வர சூச் மாதிரி சைக்கிள் ஹெட் லைட்டுக்கு வர அதை மாதிரி தான் முதல் ஆரம்ப காலத்தில் வந்தது. எவ்வளோத்துக்கு நீட்டாக வச்சுக்கணும் இந்த காரை. இதை விட இது ஆட்டோவுக்கு வர மாதிரி டென்ட், உங்களுக்கு கூடுதலாக ஜீப்புக்கு வர மாதிரி இந்த டென்ட் நாங்கள் அடித்து கொள்ளலாம். எப்படியும் இந்த கெட்டெல்லாம் பித்தளையெல்லாம் வருது. சைலன்சரை பாருங்கள். மோட்டர் சைக்கிள் சைலன்சர் சின்ன பெட் தான் வருது. ஒரிஜினலாக பச்சை கலர் தான் வந்திருக்கு. இந்த ஏரில் அடிக்கிற ஃபோன். இது முதல் வந்த ஃபோனுகள். சவுண்டை பார்த்துக்கிறேன். இதுக்கு இவர் சொல்கிற விலை 75 லட்சம் ரூபா பேசி தீர்மானிக்கக்கூடிய விலை தான். இன்னும் கார் இருக்குது. இதே மாதிரி கார் இன்னும் ஒன்று இருக்குது. அதை பற்றி நாங்கள் பார்ப்போம். இது மோஸ்டின் அதே மாடல்லாம். இதுவும் ரிம். இது கலர் வரும். இது சிவப்பு கலர். அதே மாதிரியே 2 கார்னிக்கு. இதுக்கு மேலே 10 கலட்டி விட்டுருக்கு. நாங்கள் 10 அடித்து கொள்ளலாம். மேலே ஓப்பனாக இருக்குது. இது நாங்கள் அடித்து கொள்ளலாம். ஆஸ்ட்ரின் இங்கிலாண்டோட முதல் பார்த்ததுக்கு நேராக ரேடியேட்டர் இருந்து இதுக்கு செல் வருது, போனட் வருது. அதான் பாருங்கள், இவ்வளோத்துக்கு நீட்டாக க்ளீனான முறையில் வச்சுக்கணும். இது 2 கதவு வரும். இன்ஜினுக்கு முந்தி வர இன்ஜினுக்கு கீட்டுக்கு இதை திறந்து விட்டால் கீட்டு ஆடுறதுக்கு. இதுவும் பாருங்கள் ஓப்பனாக இருக்குது. லெதர் சீட்டு ஏன் அடிக்கிறேன்னா மலைகளுக்கு நினைஞ்சாலும் தண்டை வரல தண்ணி ஓடிடும். இது எவ்வளோத்துக்கு மலைக்கு நினைஞ்சாலும் ஒரு பிரச்சனையும் இல்லை. அதுக்கேற்ற மாதிரி தான் இந்த சீட்டுகள் இருக்குது. பார்த்தீங்களா, லொக்குகள் எல்லாம் இப்போ மேலே. இது ஒரிஜினல் இங்கிலாந்து லொக்குகள். இதுவும் 80 வருஷத்துக்கு மேலே வரும் பாருங்கள்.
முதல் வந்த ஹெட்லைட் இந்த இதுகளுக்குன்னா இப்படி சோக் மாதிரி தான் வரும். இப்போ எல்லாம் பட்டனுங்கள் சுவிட்சுகள் வந்தது. முதல் வந்து சோக் மாதிரி இழுக்கிறது தான் நாங்கள் ஹெட்லைட் போடுறோன்றாலும் என்னென்றாலும். இது வந்து ஹேண்ட் பிரேக் கியர். இப்படியான கார்களை சில பார்க்குறதுக்கே பார்த்து கொண்டு இருக்கலாம் போல இருக்கும். அவ்வளோத்துக்கு நீட்டாக இருக்குது அந்த காலத்து காரை. இந்த ஃபுட்போர்ட் மாதிரி வருது. இதில் ஏறி கால் வச்சு ஏறுற மாதிரி. சின்னாக்களுக்கு எல்லாம் எங்களுக்கு தேவையில்லை, சும்மாவே உள்ளுக்கு ஏறலாம். இதுவும் பித்தளையெல்லாம் வருது. சில்லப்பாட்டிகள் இப்போ இப்படியான கார்கள் நாங்கள் பார்க்குறது அரிது. ஏன்னா இப்போ இல்லை இந்த கார்கள் எல்லாம் இப்படி கம்பி சில்லில். இப்போ காருக்கு முந்தி வந்த கம்பி சில்லில் இப்போ வாரன்னா பெரிய அதிசயமாக இருக்கும். 30 ஆக்களுக்கு இது ஒரு அளவான சில இடங்களில் நிற்கும், ஆனால் ஓடக்கூடிய நிலையில் இல்லை, பழுதாயின நிலையில் இருக்குது. பராமரிப்பு இல்லாமல் இதுகள் வந்து க்ளீனான முறையில் தான் வச்சுக்கணும். இதுவும் வந்து பெட்ரோல் நல்லா பாவிக்கக்கூடிய கார்கள். உங்களுக்கு தெரியும் அந்த நாளில் வந்த காரெல்லாம் பெட்ரோல் நல்லா பாவிக்கக்கூடிய கார்கள்லாம். 40-45 கிலோமீட்டர் பெட்ரோல் பாவிக்கும். இதை நீங்கள் இந்த கார் வச்சுருந்தாக்களுக்கு தெரியும். இந்த கார்கள் நல்லா அந்த நாளில் வந்த கார் பெட்ரோல் பாவிக்கும். அதை விட பின்னுக்கு பாருங்க எக்ஸ்ட்ரா வீல் வந்து பின்னுக்கு இந்த லொக்கோட வருது. இது நாங்கள் திறந்தா டிக்கு பின்னுக்கு திறக்கல, அது சிவரோட நிற்கு. அதை விட இது இந்த டென்ட் வந்து நாங்கள் அடித்து கொள்ளலாம். இந்த டென்ட் வந்து சச்சமே இல்லை. இது வந்து நாங்கள் அந்த ஆட்டோக்கு ஜீப்புகளுக்கு அடிக்கிற மாதிரி டென்ட் எங்களுக்கு ஏற்றபடி அடித்து கொள்ளலாம். இது வந்து இதுவும் நாங்கள் சரிக்கலாம், கலட்டலாம். இது வந்து செட்டிங்கில் இருக்குது பாருங்கள். எத்தனாங்க செட்டிங்கில் இந்த கண்ணாடி வந்து நாங்கள் இந்த அமைப்புகளை மாற்றிக்கொள்ளலாம். இல்லை காற்று வேணுமில்ல, இதை நாங்கள் திறந்து இந்த கண்ணாடிக்கு முன்னுக்கு எடுக்கலாம். அதோட பாருங்கள் டேஷ்போர்ட் வந்து வருது. அதுவும் திராங்கு தான் போட்டு கூட்டி இருக்குது. இதெல்லாம் இப்போ செய்தது இல்லை. இதெல்லாம் ஒரிஜினலாக அந்த நாளில் வந்த மாடல்களோடய இருக்குது. எந்த ஒரு வேலைப்பாடும் செய்யலை, எந்த ஒரு மோடிவேஷன் செய்யப்படாத கார்கள்லாம் இந்த கார். பாருங்க எவ்வளோத்துக்கு அழகான தோட்டத்தில் இருக்குன்ட்டு சொன்னால் நம்ப இல்லாத மாதிரி இருக்குது. 70-80 வருஷம்ன்றது நாங்கள் இந்த வீடியோவில் பார்க்க நம்ம காரை பார்க்க இன்னும் க்ளீனாக இருக்குது. நேராக பார்க்கும்போது பாருங்க எப்படி பளிச்சண்டு இருக்கேன். புது கார்களுக்கு சவால் இருக்கிற மாதிரி அமைஞ்சிருக்கு இந்த கார். ஒரு இங்கிலாந்துன்ற ஆரம்ப காலத்தில் வந்த கார். விண்மலை பாருங்கள். இதுவும் விற்பனைக்காக தான். இதுக்கு இவர் சொல்கிற விலை 75 லட்சம் ரூபாய் பேசி தீர்மானிக்கக்கூடிய விலை தான். நான் நம்பர் வந்து டிஸ்பிளேயில் போடுவேன், நீங்கள் எடுத்து தெளிவான விவரங்களை பெற்றுக்கொள்ளலாம். இதுக்கு வந்து கேண்டில்லாம் வரும், 300 கேண்டில் வரும். நான் கேண்டிலால் ஸ்டார்ட் பண்ணலாம். அதை விட பேட்டரியும் இருக்குது. ஆரம்பாலத்தில் வந்த காரெல்லாம் கேண்டிலால் ஸ்டார்ட் பண்ணுறது தான். இன்ஜினையும் இருக்கா பார்ப்போம் எப்படி இருக்குன்றதை பாருங்க. எப்படி இருக்குங்க 4 சிலிண்டர் பாருங்க. 4 பிளாக் கார்பரேட்டர், அதை விட ரேடியேட்டர். முதல் வந்த மாடல்கள்லானே பெட்ரோல் அதுக்கேற்ற விட்டு தான் பெட்ரோல் பாய்க்கு பாருங்க. பெட்ரோல் நார்மலாக ஒரு கார்பரேட்டர், ஒரு மோடி சைக்கிள் கார்பரேட்டர் மாதிரி தான் இருக்குது. பேட்டரி இருக்குல்ல இருக்குது பேட்டரியோ. அதை விட இன்ஜின் எல்லாம் அந்த மாதிரி இருக்குது இன்ஜின் பாருங்க. ஒரு ஒயில் காட்சியோ எதுவோ இல்லை. எவ்வளோ காலத்துக்கு விடுற இந்த கார்கள் எல்லாம் சில பேர் ஒரு அழகுபடுத்துறதுக்காக, சில பேர் தங்க ஞாபகங்களுக்காக வேண்டி விடுறதுக்கு உள்ளாக்கள் இந்த கார்களை வாங்கலாம். இந்த கார்களுக்கு நான் இவர் சொல்கிற விலை 75 லட்சம் ரூபா பேசி தீர்மானிக்கக்கூடிய விலை தான். பாருங்கள் கார்களை சில பேர் எவ்வளோ காசுக்கு இது பெறுமதி இல்லை. இது இந்த பொருளுக்கு தான். சில பேர் உங்களுக்கு தெரியும், கணவர் வெளிநாடுகளில் உள்ள ஆட்கள் கணவர் வாங்கி இருக்கிறாங்க கார்கள். நான் போட்ட சில வீடியோக்களில் ஏஓடி கார், மைனர் கார் எல்லாம் விலப்பட்டிருக்கு. கார், ஒக்ஸ்ஃபோர்ட் கார் எல்லாம் விலப்பட்டிருக்கு. அதே மாதிரி இந்த கார்களை நீங்கள் வேண்டவனுமெண்டா இலங்கையில் சரி வேறு நாடுகளில் இருந்து சரி நீங்கள் வேண்டவனுமெண்டா டிஸ்பிளேயில் உள்ள நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி விவரமாக இந்த தகவலை பெற்றுக்கொள்ளுங்கள். வீடியோ பார்த்தமைக்கு நன்றி.